Welcome to Twin Bee. ஒரு பசுமையான காட்டில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மிலோ என்ற குறும்புக்கார குரங்கு மற்றும் எல்லி என்ற மென்மையான குணம் கொண்ட யானை. குரங்கு காட்டில்தான் செய்யும் குறும்புத்தனத்தாலும் சேட்டைகளாலும் அனைவராலும் அறியப்பட்டிருந்தது. யானை தன் கருணையாலும் மென்மையான குணத்தாலும் அனைவரையும் கவர்ந்திருந்தது. ஒரு நாள் காலை மிலோ மரத்திற்கு மரம் தாவி சாகச விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் எல்லி தூரத்தில் ஒரு தெளிந்த நீரோடையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. இத பார்த்த மிலோ, எல்லி என சதமாக கூப்பிட்டது. எல்லி, குட் மார்னிங் மிலோ. காலையிலேயே என்னென்ன குறும்பு பண்ணிட்டு வாரா? மிலோ சிரித்துக்கொண்டே, எல்லி, நம் காட்டுக்குள் ஒரு மாமரம் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அதன் கனிகள் தங்க நிறத்திலும் நல்ல சுவை உடையதாகவும் இருக்குமாம். நாம் சென்று அந்த மாம்பழத்தை தேடி கண்டுபிடிப்போம். உடனே இருவரும் இணைந்து காட்டுக்குள் மாம்பழத்தை தேடி போனார்கள். செல்லும் இடமெல்லாம் அடர்ந்த காடு. பலவிதமான உயிரினங்களை சந்தித்தனர். அவைகளும் இவர்களை வரவேற்றனர். அவர்கள் நட்பையும் பாராட்டினர். சிறிது நேரம் காட்டில் நடந்த பின் சோர்வடைந்து தடுமாறி விழுந்தார்கள். நிமிர்ந்து பார்த்த நண்பர்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆம், அவர்கள் தேடி வந்த பொன்னிற மாம்பழத்தை கண்டு கொண்டார்கள். மிலோவின் கண்கள் விரிய, எல்லி தன் 2 காதுகளையும் வேகமாக அசைத்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின. மிலோ வேகமாக மரத்தில் ஏறி ஒரு பெரிய மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டது. எல்லி தன் நீண்ட துதிக்கையால் பழத்தை பறித்து சாப்பிட்டது. திடீரென அருகாமையில் உள்ள ஒரு புதரினுள் மெல்லிய குரலில் அழுகை குரல் கேட்டது. இதை உணர்ந்த மிலோவும் எல்லியும் அழுகை சதம் கேட்ட திசை சென்று பார்த்தனர். புதரில் ஒரு மான் சிக்கிக் கொண்டு வர முடியாமல் இருந்தது. எல்லி தன் நீண்ட துதிக்கையால் மானை மெதுவாக எடுத்து மானுக்கு உதவியது. மான் தான் விடுபட்ட மகிழ்ச்சியில் எல்லிக்கும் மில்லோவும் நன்றி சொல்லிவிட்டு துள்ளி குதித்து சென்றது. மானுக்கு உதவிய எல்லிக்கு மிலோ மரத்திலிருந்து இலைகளை கோர்த்து ஒரு கிரீடம் செய்து தன் நண்பனான எல்லிக்கு தலையில் வைத்து வாழ்த்து சொல்லியது. சூரியன் மறையத் தொடங்கியதும் மைலோவும் எல்லியும் மாமரத்தடியில் ஒன்றாக அமர்ந்து கதைகளையும் சிரிப்பையும் பகிர்ந்து கொண்டனர். உண்மையான நட்பு என்பது ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்வதும், தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதும், ஒன்றாக நினைவுகளை உருவாக்குவதும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அன்று முதல் மைலோவும் எல்லியும் பிரிக்க முடியாத நண்பர்களாகி காட்டை ஆராய்ந்து மற்ற விலங்குகளுக்கு உதவுகிறார்கள். எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியை பரப்பினர். அவர்களின் நட்பு காட்டிலுள்ள அனைவருக்கும் இரக்கம், தைரியம் மற்றும் நட்பை பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே, அன்பான குழந்தைகளே, நீங்கள் நட்பை பற்றி நினைக்கும் போதெல்லாம் மிலோ மற்றும் எல்லியின் கதையை நினைவில் கொள்ளுங்கள். அவர்களைப் போலவே உங்கள் நண்பர்களை மதிக்கவும், ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கவும், நட்புடன் அற்புதமான நினைவுகளை உருவாக்க ஒரு வாய்ப்பாக மாற்றுங்கள்.